ഒന്ന് പിന്നാടി കുത്തുന്നും പോലെ ഇருக்கு. ആ തൊഴിൽ മാത്രം എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. എന്നെ അതൊന്ന് പഠിപ്പിച്ചു തരണം. உங்களுக்கு பின்னாடி குத்தணுமா? ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பின்னாடி குத்திட்டாங்கங்க. ഇനി നീ കല്യാണം കഴിക്കണ്ട. കഴിച്ച ഒരു കുഞ്ഞാടിന്റെ ജീവിതവും കൂടി വെള്ളത്തിലാവും. உங்களுக்குலாம் முன்னாடி குத்த தைரியம் இல்லல்ல, பின்னாடி தான் செய்வீங்கல்ல. ഫിസിക്കൽ അപ്പിയറൻസിലല്ല, പ്രവൃത്തിയിലാണ് മിടുക്ക്. உங்களுக்குலாம் முன்னாடி குத்த தைரியம் இல்லல்ல, பின்னாடி தான் செய்வீங்கல்ல. നമ്മുടെ ഒരു പ്രധാന ജോലി ഇതാണ്. അക്കാ ഉനക്ക് പാൽ വരുമോ? എന്ന് വിചാരിച്ചേ അമൃതം അധികം ആയാലേ വിഷവാ. വരുമേ വിനു, അതും പാല് സത്താ ഫ്രഷാ சுத்தமா வரும். എടാ ഇവള് നമ്മളെക്കാളും തറയടാ. ஆமா, ஆனா எனக்கு தான் பயம் தெரியுமா? ஆமா, பாலை கறக்கிறதுக்கு பயம். அமுக்குங்க தம்பி அப்படின்றீங்க. ஆமா ராஜா. சரி, பெரியவங்களா சொல்றீங்க, அமுக்கிடுவோம். ஆமா, பாலை கறக்கிறதுக்கு பயம். இதுல நான் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட் தான். அதனால ஒரு 10-15 நாள் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா கொடுத்து கொடுங்க. நான் பால் சூப்பரா இருக்கும், நீ இன்னொரு ஹெல்ப் பண்ண வேணும். നിന്നെ പോലെ ഒരു അറേബ്യൻ കുതിരയ്ക്ക് വേണ്ടിയാ ഞാൻ കാത്തിരുന്നത്. நீ பாலை கறந்து கொடு, நான் அதை வித்துக்குவேன். എല്ലാ കാര്യത്തിനും എന്നെ വിളിച്ചാ മതി, ഞാൻ റെഡിയാക്കി തരും. ஒண்ணுமே போடாம தூங்கும் போது ஓட்டைக்குள்ளார எலி போச்சுன்னா என்ன பண்ணுவியா? നിനക്കിത് എന്തിന്റെ സൂക്കേടാണ്? കഷ്ടപ്പെട്ട് ജീവിക്കണ ഒരു പെൺകൊച്ചാണ് അവള്. நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். அதனாலதான் எப்போதுமே ஏன் கைவசம் இந்த பஞ்சை வச்சிருக்கேன். நைட்டு தூங்க போறால, அதுக்கு முன்னாடி எல்லா ஓட்டையிலயும் கம்ப்ளீட்டா அந்த பஞ்சு இருக்குல்ல, ஓட்டையில வச்சு அடைச்சிட்டு தான் தூங்குவேன். എന്താ കഥ? ஜட்டி போட்டிருக்கீங்களா இல்லையாவா? ഞാൻ അന്നേ നിന്നോട് പറഞ്ഞിട്ടില്ല ഒരു നല്ല കാര്യത്തിൽ പോകുമ്പോഴെങ്കിലും ജഡ്ഡി ഇടണമെന്ന്. എനിക്ക് ചിന്ന വയസ്സിലിരുന്ന് ജഡ്ഡി അലർച്ചി. காட்டுவா காட்டணுமா? ആർക്കെങ്കിലും കാണണമെങ്കിൽ വാ, സൗജന്യ പ്രദർശനമാ. எதுவும் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். இப்ப நான் தூங்க. സാറിന് വിത്തൗട്ടോ വിത്തൗട്ടോ? വിത്തൗട്ട് ആയിക്കോട്ടെ. ആയിക്കോട്ടെ ആയിക്കോട്ടെ ആയിക്കോട്ടെ. എനിക്കും വിത്തൗട്ടാ ഇഷ്ടം. ഈ ചൂട് കാലത്ത് വിത്തൗട്ടാണ് സാർ നല്ലല്ലേ? അല്ല സാറേ.